Hi friends, welcome to my YouTube channel Silas Logbook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது manifold எப்படி இருக்கும் அப்படினா. சரி, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? So friends, இதுதான் வந்து manifold area. நான் இப்ப நிக்கிறது வந்து manifold area ஆகுது. இங்க பார்க்கறத தெரியும் உங்களுக்கு fire plan இருக்கு. அதே மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து fuel oil connection. இதுல தான் பங்கர் வந்து ஏத்துவாங்க. இது ஸ்டார்போர்ட் சைடு இருக்கும், போர்ட் சைடு இருக்கும். ரெண்டுமே வந்து காமனா கனெக்ட் பண்ணி இன்ஜின் ரூம்லயும் போகும். சம் ஷிப்ஸ்ல வந்து ஃபார்வர்ட்லயும் இருக்கும் ஒரு டேங்க். அதனால ஃபார்வர்ட் கனெக்ஷன் போகும். இந்த கனெக்ஷன் வந்து வேப்பர் ரிட்டர்ன் லைன். வேப்பருக்காக இப்போ கார்கோ டேங்க்ல வந்து டிஸ்சார்ஜிங் லோடிங் பண்ணும்போது நம்ம டேங்க்ல இருந்து வேப்பரை வந்து ரிட்டர்ன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த வேப்பர் லைன். இந்த கனெக்ஷன் வந்து லிக்விட் லைன் 1. இது வந்து கார்கோ வந்து லோட் பண்ற இந்த இதுவும் அதே மாதிரி இது லிக்விட் லைன் 2. இந்த ரெண்டு லைன்ல தான் வந்து லோடிங்கும் அன்லோடிங்கும் நடக்கிற இது வந்து ப்ரோபைன் பியூட்டைன் வந்து இதுல தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம வேப்பர் ரிட்டர்ன் லைன் தான், ஆஃப்ட் ரிட்டர்ன் லைன். இது நம்ம பங்கரிங் மேனிஃபோல்டு வந்து ரெண்டு சைடுமே இருக்கும், போர்ட் ஸ்டார்போர்ட் அதே மாதிரி ஃபார்வர்ட் அண்ட் ஆஃப்ட் ரெண்டு. இது வந்து ஆஃப்ட் மேனிஃபோல்டு கனெக்ஷன் அந்த பங்கருக்காக. இந்த இது வந்து ESD எமர்ஜென்சி ஸ்டாப்பிங் டிவைஸ். இதில் தான் கனெக்ட் பண்ணி நம்ம ஷிப்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஒரு ESD கனெக்ஷன் கொடுப்போம். அது இங்கே தான் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஏர் கனெக்ஷன் தெரியுது, கிரே கலர் லைன், ரெட் கலர் லைன் வந்து ஃபயர் லைனோடது. ப்ரெஷர் டெம்பரேச்சர் பார்க்குறது இதுக்கு தனியாக ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க சைடு. டைரெக்டாக வந்து மேனிஃபோல்டில் கனெக்ஷன் கிடையாது. அதுலேருந்து சின்னதாக வந்து சொலினோட இதில் வந்து வெளியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மேலே டாப்போட வியூ. மேலே அந்த மேனிஃபோல்டு மேனுவல் வால்வ்னு சொல்லுவாங்க. இதுதான் பூஸ்டர் பம்ப். பூஸ்டர் பம்ப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் சைடில். நம்ம பூஸ்டர் பம்பு எப்போவாவது யூஸ் பண்ணணும்னா அந்த டைம் நம்ம இந்த பம்பை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மேனிஃபோல்டு ரிடியூசர்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த மேனிஃபோல்டோட ரிடியூசர் வைக்கிற இடம். உங்களுக்கு தெரியும், அந்த இன்ச் பை இன்ச்சாக வந்து ஒவ்வொரு மேனிஃபோல்டு சைஸை வந்து கனெக்டர் ரிடியூசர்னு சொல்லுவாங்க. இன்னும் இங்கே மெஷ் மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, இதுதான் வந்து ஸ்ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெயினர் நம்ம லோடிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். என்னென்னா சம்டைம்ஸ் வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மெஷ்ஷில் பட்டு அந்த கிரானுவல்ஸ் மாதிரி மண் மாதிரி எல்லாம் வரும். அது வந்து இதில் செட்டில் ஆகும். மீதி யூ கிளாம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி கேஸ்கெட்ஸ் இருக்குது. எந்த சைஸுக்கு இந்த ரெடியூசர்ஸ் எல்லாம் இருக்கோ அந்தந்த சைஸுக்கான நம்ம இதுவும் இருக்கும், கேஸ்கெட் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.